முடிவுகள் வந்து ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் வந்து தை பிறக்கும். அது பொறுமையாக இருக்கும். சார், இந்த உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அதே போல நிர்வாகிகள்லாம் வந்துட்டு ஏற்கனவே திமுக மற்றும் தாவேக்காக்கு வந்து ரெண்டு சைடுமே கொடுத்துருக்காங்க. உங்களுடைய முடிவுகள் வந்துட்டு எப்படி இருக்க போகுது சார்? எப்படி இருக்க போகுது சார்? பொறுமையாக இருக்கும். இல்லை டெல்லியில செய்தியாளர் சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் சார், கட்சியில சேர்த்துக்கொள்வதையும் பார்த்துட்டு வந்தீங்க. அதை பத்தி உங்களுடைய இப்போது வந்துட்டு உங்களுடைய முடிவுகள் வந்து ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் வந்து தை பிறக்கும். அது பொறுமையாக இருக்கும். சார், இந்த உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அதே போல நிர்வாகிகள்லாம் வந்துட்டு ஏற்கனவே திமுக மற்றும் தாவேக்காக்கு வந்து ரெண்டு சைடுமே கொடுத்துருக்காங்க. உங்களுடைய முடிவுகள் வந்துட்டு எப்படி இருக்க போகுது சார்? எப்படி இருக்க போகுது சார்? பொறுமையாக இருக்கும். இல்லை டெல்லியில செய்தியாளர் சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் சார், கட்சியில சேர்த்துக்கொள்வதையும் பார்த்துட்டு வந்தீங்க. அதை பத்தி உங்களுடைய இப்போது வந்துட்டு உங்களுடைய முடிவுகள் வந்து ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் வந்து தை பிறக்கும். அது பொறுமையாக இருக்கும். சார், இந்த உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அதே போல நிர்வாகிகள்லாம் வந்துட்டு ஏற்கனவே திமுக மற்றும் தாவேக்காக்கு வந்து ரெண்டு சைடுமே கொடுத்துருக்காங்க. உங்களுடைய முடிவுகள் வந்துட்டு எப்படி இருக்க போகுது சார்? எப்படி இருக்க போகுது சார்? பொறுமையாக இருக்கும். இல்லை டெல்லியில செய்தியாளர் சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் சார், கட்சியில சேர்த்துக்கொள்வதையும் பார்த்துட்டு வந்தீங்க. அதை பத்தி அண்மை செய்தி. அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ இணைக்க முடியாது என கூறிய இபிஎஸ்க்கு ஓபிஎஸ் பதிலளித்திருக்கிறார். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று அவர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் தந்துள்ளார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். ஓபிஎஸ் கூறும் வழி அப்படிங்கிறது அதிமுகவில் இணைவதா இல்ல பாஜக கூட்டணியில் இணைவதா? இதை எப்படி எடுத்துக்கலாம்? வணக்கம். கூட்டணி குறித்த கேள்விக்கு தற்பொழுது ஓபிஎஸ் தை திறந்தால் வழி பிறக்கும் என்று மழுப்பலான ஒரு பதிலை அளித்திருக்கிறார். ஒரு புறம் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் சேர்த்துக் கொள்ளும் பேச்சுக்கு இடமில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியிருக்கும் நிலையில இன்று சென்னை ராயப்பேட்டையில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தேர்தல் நெருங்கிவிட்டது, யாருடன் கூட்டணி அமைக்க உள்ளீர்கள் என்ற கேள்விக்கு தை திறந்தால் வழி பிறக்கும் என்ற ஒரு மழுப்பலான பதிலை அவர் கொடுத்திருக்கிறார். அதே போல சமீபத்தில் நிர்வாகிகளினுடைய ஆலோசனை கூட்டத்தின் போது நிர்வாகிகள் பலர் திமுக அல்லது தமிழக வெற்றி கழகம் கட்சியோடு கூட்டணி அமைக்கலாம் என சொல்லி உள்ளீர்களே என்ற கேள்விக்கு பொறுமையாக இருங்கள் என்ற ஒரு பதிலையும் கொடுத்திருக்கிறார். ஓபிஎஸ் யாரோடு கூட்டணி அமைக்க போகிறார் என்றெல்லாம் பல்வேறு வியூகங்களாக முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில தை மாதம் இறுதிக்குள் அது அறிவிக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பானது இருந்து வருகிறது. எனவே அவர் தை மாதத்திற்குள் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்ற ஒரு பதிலை கொடுக்கக்கூடிய வகையில தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.